கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்க்கைக்காக நம்மை படைத்திருக்கிறான். கூடினால் 60-70 வருட வாழ்க்கை இது. அதை தாண்டி வாழக்கூடியவர்கள் மிக குறைவு. வருட கணக்கினுடைய அடிப்படையில் பார்ப்பதினால்தான் 60-70 என்று மிகைப்புப்படுத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனத்தியால கணக்கில் நாம் பார்த்தால் எங்களுடைய ஆயுள் காலத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் சராசரியாக 60 வயது வரை வாழ்வான் என்று வைத்துக் கொண்டால், மனத்தியால கணக்கு அடிப்படையில் பார்க்கும் போது 5,18,400 மணித்தியாலங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றால் ஒரு மாதத்திற்கு 720 மணித்தியாலங்கள், ஒரு வருடத்திற்கு 8,640 மணித்தியாலங்கள். அதை 60ஆல் பெருக்கினால் 5,18,400 மணித்தியாலங்கள் தான் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை. கணேசக்குரிய சகோதரர்களே, 8 மணித்தியாலங்கள் தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த 5,18,400 மணித்தியாலங்களில் 1/3 ஒரு பகுதியை தூக்கத்துக்கு கழிக்கணும். சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் வேலை பார்ப்பான். 1/3 ஒன்றை வேலைக்கு ஒதுக்கணும். இந்த 5,18,400 மணித்தியாலங்களை 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி தான் நாம் சிரிக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, குடும்பத்தோடு வாழக்கூடிய பொதுவான வாழ்க்கையுடைய பகுதி. என்னுடைய வயது 30-40 வயதாகிறது என்றால் சராசரியாக இன்னும் எவ்வளவு காலம் நான் வாழப் போகிறேன்? 40 வயது தாண்டிவிட்டால் 40 வயது தாண்டிவிட்டால் இன்னும் 2 லட்சம் மணித்தியாலங்கள் கூட நான் வாழப்போவதில்லை. 1,72,000 மணித்தியாலங்கள் தான் வருகிறது. 60 வருட வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. 70ஐ தாண்டக்கூடியவர்கள் மிக குறைவு. சராசரியாக ஒரு மனிதன் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறான். எங்களுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் அப்படித்தான் இருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, 50 வயதாகியவர்கள் 60 வயது வரை தான் வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டால் இன்னும் 1 லட்சம் மணித்தியாலம் கூட நாம் வாழ மாட்டோம். மணித்தியால கணக்கினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தால் எங்களுடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகிய ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அற்பமான வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு மனிதன் 60 வயது வரை வாழ்வான் என்ற கணிப்பீடு பிரகாரம் மௌத் 60 வயதில் வருகிறது. எந்த வயதிலும் வரும். கபருஸ்தானுக்கு சென்று பாருங்கள், கை குழந்தைகளுடைய கபரும் இருக்கிறது, வாலிபர்களுடைய கபரும் இருக்கிறது, வயோதிபர்களுடைய கபரும் இருக்கிறது. மௌத்துக்கு வயதில்லை, எப்போதும் மௌத் வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது போன்ற சொற்பொழிவுகள் நடக்கும் போது, பயான்கள், குர்ஆன் ஹதீஸ்கள், நல்ல விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படும் போது காது கொடுத்து கேட்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறானே, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களில் அல்லாஹ் நலவை நாடிருந்தால், அவர்களில் நலவு இருக்கிறது என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான். எங்களில் எத்தனையோ பேர்
நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஆனால் அலட்சியம் செய்கிறார்கள், கேட்பதில்லை. ஜும்மாவுக்கு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், ஜும்மாவுடைய தொழுகை கடமை. மஸ்ஜிதுக்கு வந்து அமர்ந்து பேசக்கூடிய பயானை கேட்கக்கூடியவர்கள் குறைவு. சிலர் தூக்கத்தில், சிலர் துன்யாவுடைய சிந்தனையில். அல்லாஹ் சொல்கிறான், சிலருக்கு அல்லாஹ் அவர்களில் நலவு இல்லை என்பதனால் நல்ல விடயங்களை கேட்க வைக்க மாட்டான். அல்லாஹ் நலவை நாடினால் நல்லதை நாம் கேட்போம். கேட்டால் தானே அதை விளங்குவோம், விளங்கினால் தானே அதை உணர்வோம். எல்லா பேச்சுகளும் எல்லா வார்த்தைகளும் உணர்ச்சியை ஏற்படுத்தாது. இன்ன மினல் பயானி லசிஹரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில பேச்சுகள் சூனியத்தை போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா பேச்சுகளும் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. சில பேச்சுகளை அல்லாஹ் கல்பை டச் பண்ணக்கூடிய விதத்தில், உள்ளத்தை மாற்றக்கூடிய விதத்தில் அமைப்பான். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, பயான்கள் செய்யப்படும் போதே, ஹுதுபாக்கள் பேசப்படும் போதே காது கொடுத்து கேட்போம், அமல் செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை ஆகிரத்தோடு ஒப்பிட்டால் உலகத்துடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆகிரத்தோடு ஒப்பிட்டால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த உலக வாழ்வை ஆகிரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறான். மறுமையில் சிலர் பேசிக் கொள்வார்கள், துன்யாவில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம். சிலர் சொல்வார்கள், பகலினுடைய ஒரு பகுதி தான் துன்யாவில் வாழ்ந்தோம். சிலர் சொல்வார்கள், அரை நாள் வாழ்ந்தோம். சிலர் சொல்வார்கள், ஒரு நாள் வாழ்ந்தோம். அதிகபட்சமாக சொல்லக்கூடிய கால அளவுதான் ஒரு மனிதர் சொல்வார், 10 நாட்கள் தான் துன்யாவில் நாம் வாழ்ந்திருப்போம். ஆகிரத்தோடு உலக வாழ்க்கையை ஒப்பிடும் போது அதிகபட்சமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது, மறுமையில் பேசிக் கொள்வார்கள், 10 நாட்கள் நான் துன்யாவில் வாழ்ந்திருப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய காலம் எவ்வளவு சுருக்கமானது என்பதை விளங்குவதற்கு ஆகிரத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை, துன்யாவில் இருந்தே விளங்கிக் கொள்ளலாம். எங்களுடைய கடந்த காலங்கள் யோசித்து பார்த்தால் கனவு போல் இருக்கும். எல்லாம் கடந்து சென்று விட்டது. எதிர்காலம் நிச்சயமில்லை. மௌத் எப்போது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. என்ன பிரசன்டோ, இப்பொழுது நாம் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது மட்டும்தான் நிரந்தர, அது மட்டும்தான் நிச்சயமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சில நிகழ்வுகளை சொல்கிறான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போதே பைத்துல் மக்திஸை பார்க்கிறார்கள். பைத்துல் மக்திஸ் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்தையும் ஆட்சி செய்த 4 மன்னர்களில் ஒருவரான புக்தனசர் மன்னன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பைத்துல் மக்திஸை தரை மட்டமாக்கினான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்து யோசிக்கிறார்கள், அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹ் ஈமானிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். 100 வருடங்கள் உறங்க வைத்தான். 100 வருடங்கள் உறங்க வைத்தான். 100 வருடங்கள் தூங்கினார்கள். 100 வருடங்களுக்கு பின்னர் எழும்பி பார்க்கிறார்கள். அவர் பயணம் செய்து வந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகள் கூட வெளுத்து போயிருந்தது. அவர் கொண்டு வந்த சாப்பாடு எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை. அல்லாஹ் ஈமானிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, கம் லபிஸ்த், எவ்வளவு காலம் உறங்கினீர்கள்? எவ்வளவு காலம் உறங்கினீர்கள்? அவர் சொன்னார், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அரை நாள் நான் தூங்கியிருப்பேன். 100 வருடம் தூங்கி ஒருவர் சொல்லக்கூடிய பதில், ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கியிருப்பேன். அதனால தான் மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதர்கள் எல்லாம் கபறுகளில் இருந்து எழும்புவார்கள்.
காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, எங்களை தூக்கத்திலிருந்து யார் எழுப்பியது? சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொல்கிறான். 7 வாலிபர்கள் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள். வழியில் ஒரு குகையில் தங்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை 300 வருடங்கள் உறங்க வைத்தான். 300 வருடங்கள் தூங்கினார்கள். 300 வருடங்களுக்கு பின்னர் தூங்கி எழும்பி 7 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். கம் லபிஸ்தும், எவ்வளவு காலம் தூங்கி இருப்போம்? அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கி இருப்போம். 100 வருடங்கள் தூங்கியவர் சொன்ன பதிலும் இதுதான். 300 வருடங்கள் தூங்கியவர்கள் சொன்ன பதிலும் இதுதான். இந்த துன்யாவில் 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் 2000 3000 வருடங்கள் வாழ்ந்தாலும் மர்மையில் போய் மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று துன்யாவுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அரை நாளாக தான் தெரியும். அதற்கு பின்னர் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அழிவு இல்லை, முடிவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் துன்யாவுடைய இந்த வாழ்க்கையுடைய கால அளவை பற்றி பேசியிருக்கிறான். மஹ்ஷருடைய மைதானத்தில் பேசிக் கொள்வார்கள். கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள்? பேசிக் கொள்வார்கள், துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்வார்கள். கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, நீங்கள் கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தீர்கள். ஆனால் நாம் வாழ்ந்திருப்போம் 60-70 வருடங்கள். ஆனால் நாம் வாழ்ந்தது கலீலா, கொஞ்ச காலம்தான். லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன், நீங்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானம் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் எழுப்புவான். வயௌம யஹ்ஷுருஹும், மனிதர்களை அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த நாள், கஅல்லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தம் மினன் நஹாரி யதஆரஃபூன பைனஹும், ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். மனிதர்கள் அந்த நேரத்தில் பேசிக் கொள்வார்கள். சிலர் சொல்வார்கள், பகலினுடைய ஒரு பகுதி, ஒரு சில மணித்தியாலங்கள் தான் நாம் துன்யாவில் வாழ்ந்தோம். சிலர் சொல்வார்கள், யௌமன், ஒரு நாள், அவ் பஅத யௌம், அல்லது ஒரு பொழுது, அரை நாள் அல்லது நாளினுடைய ஒரு பகுதி. கூடுதலாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆஷரா, 10 நாட்கள் நாம் தங்கினோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து திரும்பி பார்த்தால் துன்யாவுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றுமே இல்லாத வாழ்க்கைக்காகத்தான் நாம் இவ்வளவு அலட்டிக் கொள்கிறோம். துன்யா 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். திடீரென்று மௌத்து வந்தால் மர்மைக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கிறோமோ அது மட்டும் தானே மிச்சம் இருக்கும். துன்யாவை எவ்வளோ சேர்த்து குவித்து வைத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுமைக்காக, என்னுடைய கபருக்காக என்ன நான் சம்பாதித்திருக்கிறேனோ அது மட்டும் தான் எனக்கு மிச்சமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளையில், வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, முஜ்ரிம்கள் பாவிகளை அல்லாஹ் எழுப்புவான். அவர்களுடைய நிறங்கள் மாற்றம் அடைந்திருக்கும். பாவிகளை அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பும் போது அவர்களுடைய நிறங்களே மாற்றம் அடைந்திருக்கும். கிட்டத்தட்ட நீல நிறத்துக்கு இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்கிறான், வயௌம தகூமுஸ் ஸாஅ, கியாமத் உண்டாகக்கூடிய அந்த நாள், யுக்ஸிமுல் முஜ்ரிமூன், பாவிகள் சத்தியம் செய்து சொல்வார்கள், மா லபிஸு கைர ஸாஅ, நாம் கொஞ்ச நேரம் தானே உலகத்தில் வாழ்ந்தோம். துன்யாவில் எவ்வளவு பயான்கள் சொல்லப்பட்டது. ரசூல்மார்கள், நபிமார்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்தார்கள். வேதங்களை சொல்லி உபதேசம் செய்யக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள்
உபதேசம் செய்தார்கள், காதுக்கு வாங்கல்ல, வாழ்க்கையை மாத்தல்ல. அந்த பாவிகள் முஜ்ரிம்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்டு சொல்வார்கள், மா லபிஸு கைர ஸாஆ, நாம் நீண்ட காலம் வாழலையே, கொஞ்ச காலம் தானே வாழ்ந்தோம், எம்மை தண்டிப்பது சரியா என்று கேட்பார்கள். ஷார்ட் டைம், ஆக குறுகிய காலம் தான் எங்களை வாழ வைத்தாய், எங்களை எப்படி தண்டிக்கலாம் என்று கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ் நீதமானவன், யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லைஸ பிதல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் நீதமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ அஹதுன் அஹப்ப இலைஹில் மதுஹ மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் புகழப்படுவதை அதிகம் விரும்புகிறான், அல்லாஹ் புகழுக்குரியவன், புகழை அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலைஸ அஹதுன் அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விடத்தில் தங்கடம் சொல்வதை அவன் விரும்புகிறான். என்னால் ஒரு பாவம் நடந்திருக்கும், ஒரு தவறு நடந்திருக்கும், அல்லது நான் பாவமே செய்திருக்க மாட்டேன், தவறே செய்திருக்க மாட்டேன், மார்க்க விஷயத்தில் 100க்கு 100 சரியாக இருப்பேன். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து துஆ செய்வதே, யா அல்லாஹ் நான் பாவி, தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். மின் அஜ்லி ذلك, அதனாலதான் அன்ஸலல் கிதாப வ அர்ஸலர் ருசுல், வேதங்களை அல்லாஹ் அருளினான், ரசூல்மார்களை அனுப்பினான். மஹ்ஷருடைய மைதானத்தில் யாரும் வந்து சொல்லிவிடக் கூடாது, எங்களுக்கு வேதம் தரப்படல, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரல, யாரும் சாட்டு சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் வேதத்தை அருளி இருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னர் குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கக்கூடிய உலமாக்களை கியாமத் வரை அல்லாஹ் வைப்பான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் தாம் பின்பற்றாமல் இருக்கிறோம். மஹ்ஷருடைய மைதானத்தில் முஜ்ரிம்கள் பாவிகள் சொல்வார்கள், மா லபிஸு கைர ஸாஆ, நாம் நீண்ட காலம் வாழலையே, நாம் வாழ்ந்தது கொஞ்ச காலம், எங்களை தண்டிக்கலாமா என்று கேள்வி கேட்பார்கள், தப்பிப்பதற்கு வழி தேடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெறக்கூடியவர், படிப்பினை பெறுவதற்கு எந்த கால அளவு தேவையோ அந்த அளவு காலம் உங்களுக்கு நான் தரவில்லையா? ஒரு மனிதன் பருவ வயதை எத்திவிட்டால் அதற்கு பின்னர் அல்லாஹ் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவார், நல்ல விஷயங்கள் அவருக்கு வரும். அதை சில போது காதுக்கு வாங்க மாட்டார், சில போது காதுக்கு வாங்குவார், அதை அமுல்படுத்த மாட்டார். அல்லாஹ் யாரையும் அநியாயமாக தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் நீதமானவர். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், படிப்பினை பெறக்கூடியவர்கள் படிப்பினை பெறுவதற்கு எந்த அளவு காலம் எடுப்பார்களோ அந்த அளவு காலம் உன்னை நான் வாழ வைக்கவில்லையா? வஜாஅக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வரவில்லையா? ரசூல்மார்கள், நபிமார்கள், மார்க்க அறிஞர்கள் வரவில்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்களே. வஜாஅக்கும் நதீர், இந்த நதீர் என்ற வார்த்தைக்கு சில முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள், வஜாஅக்கும் நதீர், நரைமுடி வரும் வரை உங்களை நாம் வாழ வைக்கவில்லையா? முடி பழுக்கும் வரை உம்மை நாம் வாழ வைக்கவில்லையா? முடிகள் நரைக்கிறதா? முடி பழுக்கிறதா? மௌத் நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம். அல்லாஹ் அந்த அளவு உங்களை வாழ வைப்பது உங்களுடைய தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம்.
நரைமுடியை காண்பதற்கு முன்னர் எத்தனையோ பேர் கபரை கண்டுவிட்டார்கள். நரைமுடி, முடி பழுக்கும் வரை உங்களை அல்லாஹ் வாழ வைத்தால் நீங்கள் பாக்கியசாலிகள். விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தௌபாவுக்கு உங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உலக வாழ்க்கை அது போதுமான ஒரு வாழ்க்கை. ஆகிரத்தோடு ஒப்பிடும்போது தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம்? 60-70 வருடங்கள் என்றால் இத்தனை வருடங்கள். அல்லாஹ் தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் எத்தனையை தந்திருப்பான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு எத்தனை சந்தர்ப்பங்களை தந்திருப்பான். நாம் தான் உதாசீனப்படுத்தியிருப்போம். ஆனால் மறுமையோடு உலக வாழ்வை ஒப்பிட்டால் இந்த உலக வாழ்வு ஒன்றுமே இல்லை. மறுமையில் இருந்து நாம் சிந்தித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது சில பொழுதுகள். யோசித்து பாருங்கள், மறுமை வாழ்வு நிரந்தரமானது. இன்பமோ தண்டனையோ நிரந்தரமானது. முஸ்லிம்களாக இருந்தால் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்ததற்கு பின்னர் சுவர்க்கம். செய்த பாவங்களுக்கு எத்தனை கோடி வருடங்கள் தண்டனையாக இருக்குமோ தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை சுவர்க்கத்தில் கொஞ்சம் காட்டி எடுப்பான். அல்லாஹ்விடத்தில் கேட்பான், துன்யாவில் நீ கஷ்ட துன்பங்கள் பட்டாயா? அவர் சொல்வார், யா அல்லாஹ், துன்யாவில் உலக வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் படவே இல்லை. அந்த சுவர்க்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ் காட்டி எடுத்தது எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அல்லாஹ் ஒரு மனிதனை நரகத்துக்கு காட்டி எடுப்பான். அவனிடத்தில் கேட்கப்படும், துன்யாவில் நீ இன்பங்களை அனுபவித்தாயா? சந்தோஷமாக வாழ்ந்தாயா? அவர் சொல்வார், ரப்பே, நான் துன்யாவில் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே காணல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஆகிரத்தோடு ஒப்பீடு பார்ப்போம். இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னர் நிரந்தரமான வாழ்க்கை. நாம் ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கண்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் மௌத் வரும் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதரல்லாஹு இலம்ரைன் அഖர அஜலஹு ஹத்தா பலக 60 சனா. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 60 வயது வரை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அதற்கு பின்னர் அவருக்கு உதுர், தங்கடம் சொல்லவே முடியாது. வாழ்க்கையினுடைய இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய பூர்த்தியான ஒரு வாழ்க்கையுடைய கால அளவு தான் 60 வருடங்கள். 60 வயதை அடைந்த ஒருவன், 60 வயதை தாண்டி ஒருவன் பாவம் செய்தால் அதனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும்? அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாபுகள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், 60 வயது வரை வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அல்லாஹ் அவருக்கு உதுர் சொல்லக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் வைக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமார் உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். وَأَقَلُّهُمْ مَنْ يَحُوزُ ذَلِكَ. இந்த 60-70 தாண்டக்கூடியவர்கள் மிக குறைவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 3000 வருடங்கள், 7000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா பகாஉக்கும் ஃபீமா ஸலஃப क़ப்லகும் மினல் உமம். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களோடு
உங்களுடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும் போது கமா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா குரூபி ஷம்ஸி, அஸ்ருடைய தொழுகையில் இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்தினுடைய அளவுதான். அசரை தொழுந்தால் மக்ரிப் வரை, சூரியன் மறையும் வரை எவ்வளவு நேரம் இருக்கிறது? அந்த குறிப்பிட்ட நேரம்தான் ஏனைய உம்மத்தினர்களோடு என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும் போது அவ்வளவு குறுகிய நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 40 வயதை ஒருவன் தாண்டிவிட்டால் 60 வயது தான் சராசரியாக வாழ்வான் என்று வைத்துக் கொண்டால் 2 லட்சம் மணித்தியாலங்கள் கூட அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. எங்களுடைய வயதை வைத்து ஒப்பீடு செய்து பார்ப்போம். இன்னும் எத்தனை மணித்தியாலங்கள் நான் வாழப் போகிறேன்? அதில் தூக்கத்துக்கு எந்தளவு, வேலைகளுக்கு எந்தளவு? இந்த துன்யாவுடைய அற்பத்தை விளங்கியும் நாம் படிப்பினை பெறவில்லை என்றால் நாம் எவ்வளவு துப்பாக்கியசாலிகள்? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருப்பதே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எங்களை தயார் செய்வதற்கு தான். இந்த குறுகிய வாழ்க்கையில் துன்யா 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 என்று ஓடிக்கொண்டே இருப்போம். மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றும் போது என்னுடைய கபருக்காக நான் என்ன சம்பாதித்திருக்கிறேன் என்று பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுக்காக எவ்வளவு காலம் ஒதுக்குகிறோம்? எத்தனை மணித்தியாலங்கள் அமல் இபாதத்திற்காக ஒதுக்குகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். திடீரென்று மௌத் வரும்போது அந்த நேரத்தில் கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று பல தடவைகள் விளக்கப்படுத்தி விட்டு தான் ரூஹை கைப்பற்றுவான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விட்டுதான் அவனுடைய ரூஹை கைப்பற்றுவான். நான் ஒரு முஸ்லிம், எனக்கு தௌபாவுக்குரிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றுவார். அதற்கு பின்னர் அல்லாஹ்விடத்தில் சாட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை தந்திருப்பான். அந்த தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்கள் இதுவும் ஒன்று. இந்த ஜும்மாவோடு எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டியே மாற்றி விடுவோம். நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் மறுமைக்காக சம்பாதிப்போம். கூடினால் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம்? ஷைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். துன்யாவை காட்டி காட்டி ஷைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஷைத்தான் எங்களுடைய காதுகளில் ஊதக்கூடிய மிக ஆழமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? மௌத் உன்னை விட்டு தூரமானது. மௌத்தை தூரமாக காட்டிக்கொண்டே இருப்பான். 60-70 வயதை அடைந்தவர் கூட இன்னும் 10 வருடம் வாழ்வேன் என்ற கனவில் தான் இருப்பார். பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்திருப்பார். பேர பிள்ளைகளுடைய திருமணத்தை செய்துவிட்டு தான் வஃபாத்தாகும் என்ற கனவு காணுவார். அல்லாஹ்வுடைய முடிவு வேறு விதமாக இருக்கும். எல்லாரும் அவர்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு வஃபாத்தாகக்கூடியவர்கள் அல்ல. எத்தனையோ பேர் பாதியிலேயே சென்று விடுகிறார்கள். இரவுடைய நேரம் நல்ல இருந்தவர், நல்ல பேசி கதைத்தவர், காலையில் பார்த்தால் அவர் வஃபாத். உடம்பை விட்டு ரூஹ் பிரிந்து விட்டது. நாளை திருமணம், திருமணத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து விட்டது. உடுப்புகள் வேண்டுமா, மகர் வேண்டுமா, நகைகள் வேண்டுமா, எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. ஹோலில் அடுத்த நாள் சாப்பாடுக்காக சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாப்பிள வஃபாத், பொன் வஃபாத், இது போன்ற எத்தனை செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் மௌத்துக்கு தயாராகவே இருக்கணும். இந்த செகண்ட் மலக்குல் மௌத்தினுடைய ரூஹை கைப்பற்றினால்
நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னுடைய ரப் அல்லாஹ்வை லிகா சந்திப்பதற்கு நான் தயார் என்ற நிலையில்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும், அமல் இபாதத் இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படி வாழ்கிறோமோ அப்படிதான் மௌத். எந்த ரீதியில் எங்களுடைய வாழ்க்கை அமைகிறதோ அந்த ரீதியில் தான் மௌத் அமையும். தமூதுன கமா தஈஷூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் மௌத். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, அல்லாஹ்வை அஞ்சி, அமல் இபாதத்தில் பேணுதலாக இருந்து, கொடுக்கல் வாங்கலில் பேணுதலாக இருந்து, மார்க்க விஷயத்தில் 100க்கு 100 சரியாக இருந்தால் கடைசி நேரத்தில் நல்ல மௌத்தை அடைவோம். அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு, ஹராத்தை சம்பாதித்துக் கொண்டு, தொழுகையில் முன்பின் செய்து கொண்டு, கடமைகளில் உதாசீனம் செய்து கொண்டு வாழ்ந்தால் கடைசி நேரத்தில் கெட்ட மௌத்து தான் அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைகிறதோ ஹுதிமா அலை, அப்படியே உங்களுடைய முடிவும் அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மௌத்தை எழுதிவிட்டால், இந்த மனிதன் இந்த ஊரில் இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் வஃபாத்தாகுவான் என்று எழுதினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஊரில் அல்லாஹ் இவனுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துவான். கண்டியில் ஷாப் செய்யக்கூடியவர் சாமான் எடுப்பதற்காக கொழும்பு போவார், லட்சக்கணக்கில் பர்ச்சேசிங் பண்ணுவார். ஆனால் அவர் கண்டிக்கு திரும்ப வரமாட்டார். அவருடைய மௌத் கொழும்பில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மௌத்தை எழுதினால், இந்த இடத்தில் இந்த நேரத்தில் வஃபாத் ஆகுவான் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால், அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவன் வஃபாத் ஆகுவான். அது ஒரு போதும் கொஞ்சம் கூட முன்பின்னாகாது. அல்லாஹ்வுடைய ஒரு நியதி இருக்கிறது. எல்லாரும் நினைப்பார்கள், நான் 60-70 வருடங்கள் வாழ வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இந்த மனிதன் இத்தனை வருடங்கள் வாழ்வான், அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானம் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய அந்த நியதி பிரகாரம் தான் நடக்கும். எந்த வயதில் கூட மௌத் வரலாம். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு தேவையான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரே வஃபாத் ஆகிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு தேவையான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரே வஃபாத் ஆகிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய ஆயுள் காலம் 40-50 வருடங்கள் தான். 30 சொச்ச வயதில் வஃபாத்தானவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வாழ்ந்திருந்தால் இந்த உம்மத்துக்கு இன்னும் எவ்வளவு சேவை செய்திருப்பார்கள், எத்தனை கிதாபுகளை எழுதியிருப்பார்கள், எத்தனை சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு, அவருடைய ஆயுள் காலம் 35 என்றால் 35 தான், 40 என்றால் 40 தான், 50 என்றால் 50 தான். அல்லாஹ் எழுதிய வயதில் இந்த துன்யா விட்டு போகத்தான் வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக். யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீ தந்த நிஅமத்களை பறிப்பதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ தஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு தந்த ஆஃபியத். ஆஃபியத் என்றால் உடல் ஆரோக்கியம், பொருளாதாரத்தினுடைய அந்த வளர்ச்சி, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாமே ஆஃபியத்தில் வரும். அல்லாஹ் தந்த இந்த ஆஃபியத்கள் திடீரென்று மாறுவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். தஹவ்வுலுல் ஆஃபியா, ஆஃபியத், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஆஃபியத் திடீரென்று மறுபக்கமாக பிறழ்வதை விட்டும் பாதுகாவல் தேடுவோம். யோசித்து பாருங்கள், 40-50 வயதாகிறது, சிறிய சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள்,
திடீரென்று மௌத்து வந்தால் பிள்ளைகளுடைய ரிஸ்கை அல்லாஹ் எழுதிவிட்டான், மனைவியுடைய ரிஸ்கை அல்லாஹ் எழுதிவிட்டான். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது அதனுடைய ரிஸ்கோடு தான் பிறக்கிறது. ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு மௌத்து வந்தால் என்னுடைய மனைவி விதவையாகுவாள், பிள்ளைகள் அனாதையாகுவார்கள். இதைவிட வேறு என்ன தண்டனை வேண்டும் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த துஆவை அதிகமாக ஓதி வருவோம். அல்லாஹ் தஆலா நீண்ட கால ஆயுளை எங்களுக்கு நசீபாக்கணும், ஆஃபியத்தோடு நசீபாக்கணும். மௌத் வரை தீனுடைய உழைப்பை செய்வோம், மௌத் வரை அல்லாஹுக்காக வேண்டி வாழ்வோம். இஸ்லாம் எவ்வளவு லேசான ஒரு மார்க்கம். இஸ்லாம் கஷ்டமான மார்க்கம் இல்லை, இஸ்லாம் மிக லேசான ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா துன்யாவை அனுபவிக்குமாறு தான் சொல்கிறான்.